இன்னொன்று சொல்லப்போனால் துரியோதனனோட சைன்யத்தில் இருந்தவா யாருமே பெருசாக அதர்மிகளெல்லாம் இல்லை. இன் நம்பர்ஸ் 11 அக்ஷோகினி சைன்யம் அங்கே, 7 இங்கே. அந்த 11ல் பாதிக்கு மேலே எல்லாம் விஷ்ணு பக்தர்கள் தான். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், ஷல்யா வந்து நகுலனோட மாமா. இந்த பக்கம் பாண்டவர்கள் சைடு ஜாயின் பண்ணும் தான் வரார். துரியோதனன் என்ன பண்ணுறான், வர வழியில் சாப்பாடு போட்டுடுறான். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு எனக்கு யார் போட்டாரோ அவங்களுக்கு நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிடுவார். கடைசியில் பார்த்தா துரியோதனன் அங்கே போய்ட்றார். கிருஷ்ணரோட சொந்த பசங்க நாராயண சேனா அங்கே இருக்கா. மொத்த பேர் அங்கே தான் இருக்கா. இந்த பக்கம் விஷ்ணு பக்தர்கள் தான், அந்த பக்கம் விஷ்ணு பக்தர்கள் தான். இன் நம்பர்ஸ். ஆனால் அங்கேருந்து கெட்டவங்களெல்லாம் பெரிய பெரிய கெட்டவங்க, பெரிய பெரிய கேடு செஞ்சுட்டு இருந்தவங்க. அவங்களெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்க்கணும். அந்த குரூப்பை சேர்த்து அவங்கள எல்லாத்தையும் அந்த தர்மஸ்தாபனத்தை பண்ணணும், அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பரசுராமர்கிட்ட இருந்தது. அதுக்காக கர்ணனுக்கு வித்யை சொல்லிக் கொடுத்தார். அப்பயும் அந்த பொய் சொன்னதுக்காக என்ன சாபம் அப்படின்னா, எப்போ நீ ஸ்பர்தா பண்ணுறியோ, நீ காம்படிஷன் நீ வந்து இந்த அஸ்திர பிரயோகத்தை பண்ணுறியோ அப்போ உனக்கு இது பலிக்காது அப்படின்ற மாதிரி தான் சாப்பமே தவிர முக்கியமான காலத்தில் மறந்து போயிடும் இதெல்லாம் இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதே விஷயம்தான். கர்ணனுக்குமே வந்து பிறப்பை காரணம் காட்டி எங்கேயுமே வந்து கல்வி மறுக்கப்படவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, அவனுடைய பிறப்பின் அந்த கர்ணனுடைய அவன் சார்ந்த சமூகம் அப்படின்னு சொன்னால் அந்த சூத சமூகம் அப்படின்னு சொன்னீங்க. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. அதாவது ஈவன் பிராமண ரிஷிகளே அவர்களிடம் போய் படித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வர்ணத்தை காட்டிலும் கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதிகாசத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேதத்தை தவிர இப்போ என்னென்ன புஸ்தகம் இருக்கோ எல்லா புஸ்தகம் சூதாச்சாரியர் கொடுத்தது. ஹிந்து தர்மத்தில் வேதத்தை தவிர என்ன புஸ்தகம் இருக்கோ, வேதம் வந்து எழுதி படிக்கக்கூடாது. ஆமாம், மற்றதை எழுதி படிக்கலாம். எழுதி படிக்கிற என்னென்ன புஸ்தகம் இருக்கோ, மகாபாரதம், பாகவதம், 18 புராணங்கள் எல்லாம் சூதாச்சாரியர் கொடுத்தது.